கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 2வது அதிகாரம் 22வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 2:22 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்து தெவிட்டாத பாக்கியமே, மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்க, மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே, ஈசோப்பினால் கழுவம் இன்றே சுத்தமாவோம், ஈசோப்பினால் கழுவம் இன்றே சுத்தமாவோம், உருகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயாவம் திருவார்த்தையினால், உருகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயாவம் திருவார்த்தையினால், மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே, கல்வாரி திருப்பீடமே, கரிபோக்கம் திருரத்தமே, கல்வாரி திருப்பீடமே, கரிபோக்கம் திருரத்தமே, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக அப்ப கொடுத்தோம் ஐயா, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக அப்ப கொடுத்தோம் ஐயா, மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே, அப்பா சமூகத்தேன் அப்பங்கள் நாங்கள் யார், அப்பா சமூகத்தேன் அப்பங்கள் நாங்களையா, எப்போதும் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கிறோம், எப்போதும் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கிறோம், மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே, உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம், உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம், ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் ஐயா திரு வார்த்தையினால், ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் ஐயா திரு வார்த்தையினால், மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா, ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா, எப்போதும் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், லீலா பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், ஜெயந்தி அக்கா எங்க சம்மதி அம்மா பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். இப்ப நம்ம ஏசாயா 2வது அதிகாரம் 22வது வசனம் கடைசி வசனத்துக்குள்ள வந்துவிட்டோம். நாசியின் சுவாசம் உள்ள மனுஷர்கள் நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்பக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்லைங்கிறார். அப்ப இங்க என்ன ஒரு வார்த்தைய, காஸ்ட் டவுன், அவனை தூர தூக்கி போடுங்க, ஒரு வார்த்தைக்கு தூர தூக்கி, காஸ்டிங் டவுன், அந்த தூர தூக்கி போடுறத, அதாவது இவங்களை நம்ப கூடாது. நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் என்ன சொல்லுவான், தூர தூக்கி போட்டு வாசிப்போமா. முதல் முறையாக இது எங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 21வது அதிகாரம் 25 21, 25. ஆகார் தன் மகனை என்ன செய்தால் அப்படின்னு கேட்டா 21:15 பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு போட்டு உட்கார்ந்து தூர தூக்கி போட்டார்.
அம்மா பிள்ளை என்ன செய்யணும், மடியில் வச்சிடும், தட்டி கொடுக்கணும். கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் சரியாயிடும் சரியாயிடும். ஆனா தூக்கி போட்டேன். இதுக்கு ஒரு எபிரேய வார்த்தை நான் சொல்றேன், எழுதிக்கோங்க. சலாக். ச எஸ் ஏ ச லா எல் ஏ லா இக் கே சலாக். எஸ் ஏ எல் ஏ கே சலாக். மோசே ஒன்னு தூக்கி போடுகிறார். அது என்ன தூக்கி போடுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 15வது அதிகாரம் 25வது வசனம் 24வது வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்ட உடனே, அந்த போட்ட உடனே தூர போடுகிறான். சலாக். இப்ப நாம் என்ன செய்யணும் அப்படின்னு ஆவியான சொல்றோம்னா, நாசியில் சுவாசம் உள்ள தூக்கி போட்டு நம்பிட்டே இருக்காங்க. அன்னையுடைய பிரச்சனை என்னன்னா, எனக்கு இவற்றை வந்து ஒரு லாபம் வந்துடும், இவற்றை வந்து ஏதாவது ஒரு பிரயோஜனம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அநேக மனிதர்களை நோக்கி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா நாசில சுவாசம் இருக்கா, தூக்கி போட்டு. ரைட். மூன்றாவதாக ஒன்னு பார்க்க போயிடும். யாத்ராகமம் 32வது அதிகாரம் 24வது வசனம். 32:24. அப்பொழுது நான் பொன் உடைமையுடையவர்கள் எவர்களோ அதை கலெக்ஷன், அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன். அக்கினியிலே சலாக். இது ஒரு பொன் கண்குற்றியை உண்டு பண்ணிட்டாங்க. இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இவர்கள் அடிமைத்தனமா இருந்த எகிப்துல இருந்த அவங்களே ஒரு நம்பிக்கை. அந்த எகிப்து மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் வச்சிருப்பாங்க. ஒரு கடவுள் இந்த பொன் கண்குற்றி இது என்ன செய்வாங்கன்னா, ஒரு டேபிள் பிளாட்ஃபார்ம் மாதிரி செஞ்சு அதை வச்சிருப்பாங்க. 4 பேர் அதை பிடிச்சு தூக்கிட்டு போவாங்க. அதை தூக்கிட்டு போகும் பொழுது முன்னாடி நடப்பாங்க, பின்னாடி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனா ஆண்டவன் சொல்றாரு, மோசே அதை தூக்கி போட்டான். யோபு இது ஒரு அழகான ஒரு கம்பேரிசன் சொல்றாரு. இந்த கம்பேரிசன் நீங்க ரொம்ப சிறப்பான கம்பேரிசன் சொல்லி நான் நினைக்கிறேன். எடுத்துக்கொள்ளுமா, யோபு 15வது அதிகாரம் 33வது வசனம். 15:33. பிஞ்சுகள் உதிர்கிறது போன்ற திராட்சை செடியை போலவும் பூக்கள் உதிர்ந்து போகிற ஒளிவ மரத்தையும் போட்டு. அதாவது பிஞ்சு விழுந்துருச்சு, அது பிரயோஜனம் ஆயிடும். என் தகப்பனார் ஒரு வார்த்தையை சொல்றாரு. நான் அப்பதான் என்னுடைய MBBS முடிச்சுட்டு 1982 ஒரு ஃபுல் ஸ்பிரிட்ல வரேன். ஃபுல் ஸ்பிரிட்னா, இனி நான் டாக்டர் ஆயாச்சு, இனி உலகத்துல யாரும் மதிக்க கூடாது, நான் தான் சூப்பர்மேன் அப்படின்ட்டு வர்றேன். விருதுநகர்ல ஒரு குடும்பம், அவங்க பல பல வருஷமா எங்க அப்பாட்ட தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. ஆனா அந்த ஸ்டேஜ் நல்லா வளர்ச்சி அடைச்சிட்டாங்க, நல்லா செழிப்பாயிட்டாங்க. வயதான தகப்பனாங்க. அவருக்கு இடுப்புல ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் இந்த அளவு சர்ஜரி கிடையாது. இப்பெல்லாம் டக்குன்னு சர்ஜரி பண்ணி அடுத்த நாள் நடக்க வச்சிடும். ஆனா அப்ப அதெல்லாம் கிடையாது. அப்ப அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிட்டு இருக்காரு. பிபி குறையுது, எல்லாமே குறையுது. எங்க அப்பா அவரை பார்க்க வர மாட்டேங்கிறாரு. அப்பா நீங்க வந்து ஒரு பார்த்தா என்னப்பா, old leaf has to fall one day அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போச்சு. என்ன சொல்லுகிறாருன்னா, கிழவனாரு வயசாயிடுச்சுடா, எவ்வளவு நேரத்தான் துடிக்கிட்டு போட விழுந்துதான் ஆகணும் அப்படின்னாரு. ஆனா இப்ப எனக்கு தோணுது, எங்க அப்பா சொன்னது ரைட் அப்படின்னு சொல்லி. நம்மளால இது செய்ய முடியாது, ஹெல்ப்லெஸ். அதாங்க நம்ம பாக்குறோம். தூக்கி எறியதுன்னா நம்பிக்கை. எதை தூக்கி போற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எத்தனை பிஞ்சு உதுங்கிறது போல. சரி, இது ஒரு ரிஜெக்ஷன் வார்த்தை அப்படின்னு சொல்ற. ரிஜெக்ஷன், புலம்பல் எடுத்துக்கொள்ளுங்கள். புலம்பல் 2வது அதிகாரம் 1 வசனம். புலம்பல் 2:1. ஐயோ, ஆண்டவர் தமது கோபத்தினாலே சீயோன் குமார்த்தியை மந்தாரத்தினாலே மூடிப்பட்டார். பிரைட்டா இருக்க வேண்டிய மூடிப்பட்டார். இதெல்லாமே எபிரேய வார்த்தை. இப்ப நம்ம கிரேக்க வார்த்தைக்குள்ள வருகிறோம். கிரேக்க வார்த்தையிலேயே ஒரு 6 வார்த்தை இருக்குது. எபிரேய வார்த்தை சலாக் ஒண்ணுதான். எபிரேய வார்த்தையில ஃபர்ஸ்ட் பலு, BALLU, பலு, டு த்ரோ, பலு, டு த்ரோ. அது என்ன த்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 5வது அதிகாரம்
30 உன் வலது கண் உனக்கு இடர்கள் உண்டாலும் அதை பிடுங்கி எரிந்து போடு. ஆனா ஆண்டவர் அப்படி போடுற அளவுக்கு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுகிறார். அதான் வேல்யூ டு த்ரோ, பிடுங்கி எரிந்து போடு. நம்பர் 1. நம்பர் 2, ரெப்போட்டோ, RHI, ரெப்போட்டோ, RHIPTO. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது முதல்ல நான் சொன்னது, நம்ம பிளான் பண்ணி, ஆமா எனக்கு இது இடர் உண்டாகுது, நான் இதை பிடிஞ்சு போடணும், பிடிஞ்சு தூக்கி எரிஞ்சு போடணும்ட்டு பிளான் பண்ணி நான் செய்யற காரியத்தை இங்க வேலோன்னு பார்க்குறேன். ஆனா ரெப்டோங்கிறது என்னன்னா, த்ரோ வித் அ சடன் மோஷன் ஜெர்க். இந்த ஆத்தர் நமக்கு அது புரியணுங்கிறதுக்காண்டி எத்தனை வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க. வித் சடன், திடீர்னு செய்யுது, பிளான் பண்ணி செய்யுது. மோஷன்னா இப்படி கையிலே வச்சிடும், எரியணும். அடுத்து பாருங்க ஜெர்க், அந்த அப்படி ஃபோர்ஸ்ல தூக்கி எறியணும். இதெல்லாம் நீங்க புரியுறதுக்கு ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், அப்ப இது உங்களுக்கு புரியும். மத்தேயு 27வது அதிகாரம், யூதாஸ் காரியத்தை செய்யற காரியத்தை இங்க சொல்றாரு. ரெப்பாட்டோ 27:5. அப்பொழுது அவன் அந்த வெள்ளி காசை தேவாலயத்திலே எரிந்து விட்டு புறப்பட்டு, சடன் ஜெர்க். யூதாஸ் காரியத்தை என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு சிலர் சொல்றாங்க, இதை நீங்க ஏற்றுக்கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது. இவங்கெல்லாம் யூதாஸுடைய சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சிலர் இருக்காங்க. நம்மளால நம்ப முடியுமா? சரி, பைபிள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா நமக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துருக்காரு, எதை எடுக்கணும் எதை விடணும். ஆனா எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த யூதாஸ் சப்போர்ட் பண்ற ஒரு கூட்டத்தார என்ன சொல்றாங்க அப்படின்னு, யூதாஸ் நல்லவன், சரி நல்லவன் எப்படி சொல்ற, அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு தேவ மனிதன், இவரை யாரும் கொலை செய்ய முடியாது. சரி, கொலை செய்ய முடியாது. இவரை ஒரு மலையில உச்சில இருந்து தள்ளி விட்டாங்க, நான் பார்த்தேன், மறிச்சு போயிட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்கு. இப்ப எனக்கு காசு வேண்டியிருக்கு, காட்டி நான் கொடுப்பேன், ஆனால் அவங்க வரும்பொழுது அவர் மறைந்து போய் விடுவார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் காட்டி கொடுத்ததாக ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா அது ட்ரூ கிடையாது. இது தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். பல வருஷங்களை அவங்களுக்கு காமிச்சிட்டேன், இவன் பிறவாது போயிருந்தால் நல்லது அப்படிங்கிறாரு. தீர்க்க நிறைவேறதுக்கே இவருடைய சம்பவத்தை தான் நான் சொல்றாரு. அப்படின்னு சொல்றேன்னா, நான் சொல்லுவது அது நடக்கும், அது நடக்கும் பொழுது உங்களுக்கு புரிஞ்சுக்க இருந்துச்சு. சரி, அப்ப ரெப்டோங்கிறத நான் காமிச்சேன். அடுத்து ஒரு வார்த்தை பார்க்கிறோம், பிக்டோ. அது அந்த பிக்டோங்கிறது மாற மாட்டேங்குது, PIPTO, அந்த பிக்டோ அப்படி தருது. ஆனா இக் அது சக்கர, PIPTO மேல. இது என்னன்னா, டு ஃபால் அவுட், டு ஃபால் அவுட், டு காஸ்ட் அஷோர். இது என்னன்றத உங்களுக்கு வசனத்தை வச்சா தான் இது புரியல, அது புரியாது. எல்லாமே நமக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 29வது ஒரு பவுல் ஒரு கப்பல் பிரயாணத்தில் இருக்கிறார். எரோக்ளையான்ங்கிற ஒரு புயல் அடிக்குது. கப்பல்ல இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, கப்பலுக்கு சேதம் வரும், உயிர் சேதம் வராது அப்படின்னு சொல்றாரு. அந்த சொன்ன வாக்கு தத்துவம் முடியும் பொழுது, எக்கப்டோனா டு ஃபால் அவுட். 27-29, பாறையில் இடத்திலே விழுவோம் என்று பயந்து, பாறையில விழுந்தாலும் எல்லாம் செதறி போயிடுவாங்க, பயந்து பின்னணியிலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பாறையில் போய் விழுகிறது. அங்க போய் டமான விழும். யூதாஸ் காயினை தூக்கி போடுற ஆக்ஷன், கண்ணை பிடிங்கி போடுறது வேற. இது ஃபுல் ஃபோர்ஸ் வந்து டமால் அடிக்கிறது தான் எக்கப்டோ அப்படின்னு சொல்றாங்க. இது 3வது. 4வதாக நான் பார்க்கிறேன், அப்போ அந்த பேலோட்டோ. முதல் உங்களுக்கு காட்டினேன், அந்த பேலோட்டோ அதே மாதிரி தான் இருக்கு, பேலோட்டோ மாறல. ஆனா அப்போ பேலோட்டோ இது என்னன்னா, டு த்ரோ ஆஃப் ஃப்ரம், அவன்கிட்ட இருந்து தூக்கி போடும். கண்ணை தூக்கி எரியுறது வேற, இது அவன்கிட்ட இருக்கிறத கலட்டி போடுறது. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குருடன் இருக்கான், ஆண்டவர் வர்றான், தாவீதின் குமாரனே சத்தம் போடுறான். எல்லாரும் சொல்றாங்க ஷட் அப்
கத்தாத, டோன்ட் ஷவுட்டுங்கிறாங்க. அவன் வாலியமை கூட்டுறான். ஒரு ப்ரொசஷன் போயிட்டு இருக்காரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வேர்ல்ட் ஃபோர்ஸ் நடந்துட்டு இருக்காரு. ஆனா இவன் எரிகோல இருக்கிறான். ஆண்டவருக்கு இவன் போடுற சத்தம், தாவீதின் குமாரே இறங்கோ கத்துறான். நிப்பாட்டிச்சு, ப்ரொசஷன் நிப்பாட்டி ஆண்டவன்ட்ட வர்றாரு. வந்து, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்பா அப்படின்னு கேட்கிறாரு. பார்வை வேணும். என்ன அழகா கேட்கிறான், பார்வை வேணும். கேட்ட உடனே அவன் என்ன செய்யறான்னா, தன் வஸ்திரத்தை, குருடன்கிற அவனுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுகிற வஸ்திரத்தை கலத்தி தூக்கிடுறான். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ பேலோ, அப்போ பேலோ, APO, அப்போ BALLO, த்ரோ ஆஃப் ஃப்ரம், அவனுடைய தன்மையில் இருந்ததை தூக்கி எறியுது. இது 4வது. 5வது பார்க்கிறோம். எக் பேலோ, இந்த பேலோ அதே தான். எக், EK, எக், டு காஸ்ட் ஃப்ரம். டு காஸ்ட் ஃப்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கலாத்தியர் 4வது அதிகாரம் 30வது வசனம். கலாத்தியர் 4:30. அதற்கு வேதம் என்ன சொல்கிறது? அடிமையானவனை அவருடைய மகனையும் புறம்பே தள்ளி விடுறது. அதாவது இந்த எக் வேலோங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வேற அவங்களுக்கு அன்பா இருந்த ஒரு காரியம். அன்பா இருந்தது. கப்பல் பிரயாணத்தில் போகும்போது இது அன்பான காரியம்லாம் கிடையாது. இவங்க போயிட்டு இருந்தாங்க, இவங்களுக்கு அந்த கப்பலுக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த கண்ணு தெரியாதவன் தான் மேல போட்டிருந்த வஸ்திரத்தை அன்பாலாம் வச்சிருக்க மாட்டான். ஐயோ, இதை போட்டிருக்கணுமே, இது போட்டா தான் நமக்கு ஒரு பாதுகாப்புன்னு மாட்டிருந்தாங்க. அதை தூக்கிடுறான். ஆனா இது எக் பெலோனா ஒரு காலத்துல ரொம்ப 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 அன்பா இருந்த ஆகார், மகன் ஈஸ்மேல், இந்த ரெண்டையும் என்ன செய்யணும்? காஸ்ட் அவுட் ஃப்ரம். இந்த காஸ்ட் அவுட்ங்கிறது இருதையும் வேதனைப்படும், ஆனா தள்ளணும். காஸ்ட் அவுட், அதான் எக் பேலோ. சரி, 6வதாக ஒரு வார்த்தை பார்த்து முடிக்க போயிடும். இது எம் பேலோ. இந்த பேலோ அதே தான், எக் மாதிரி அந்த எக்ல எம். இது என்ன நம்ம பார்ப்போம். லூக்கா 12வது அதிகாரம் 5வது 12. நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் உங்களுக்கு காண்பிக்கிறேன், கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை. அதான் டு காஸ்ட் இன்டு. இது நமக்கு பிடிக்காத இடத்திற்கு நம்ம போகிறதான் டு காஸ்ட் இன்டு. ஸ்கூலுக்கு காலேஜுக்கு ஹாப்பியா போவீங்களா, சேடா போவீங்களான்னு கேட்டீங்க, சேடா தான் போகணுமே. வாத்தியார் கேள்வி கேட்பாரு, ரொம்ப கஷ்டத்தோடு தான் நாங்கள் போவோம். உங்களை பத்தி எனக்கு தெரியாது. அதைத்தான் எம் பேலோ, BALLO. இந்த பேலோ சேம் தள்ளுறது. ஆனா எம் பேலோ டு காஸ்ட் இன்டு, நரகத்தில் தள்ள வல்லமை உள்ளவர். சரி, இப்ப நம்ம லாங்குவேஜை பார்த்தாச்சு. நம்ம வார்த்தைக்குள்ள இன்னைக்கு போக இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளாமா? இதனுடைய அடிப்படையான ஒரு காரியத்தை நம்ம பார்த்து அதுக்கப்புறம் அந்த வசனத்துக்குள்ள போயிருக்கோம். அடிப்படையான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது அதிகாரம் 22வது வசனத்துல, இது நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ள வார்த்தை. யார் மேல இவங்க நம்பிக்கை வைத்திருந்தாங்கன்னா, நாசியில் சுவாசமுள்ள மனிதத்தில் நம்பிக்கொண்டு இருந்தார்கள், விற்றுப்பா அப்படிங்கிறாங்க. ஏன் விற்று அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 9வது வசனம், சிறியவன் கொள்கிறான், பெரியவனும் பணிகிறான், ஆகையால் அவர்களுக்கு மன்னியா இருப்பிருக்கு. சிறியவன்ல இருந்து பெரியவன் எல்லாரும் விக்கிரத்துல கிடக்குறாங்க. இந்த விக்கிரத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களை வழி நடத்த ஒரு பிசாசு இருக்குது. இந்த பிசாசு ஒரு மனிதன் மூலமாக அவங்களை என்ன செய்யுது? பாதையை மாற வைக்குது. இப்படி போனா உனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், இப்படி போனா உனக்கு கிடைக்கும் வச்சுக்க. எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஸ்டாஃப் இப்படி இருக்காங்க பொண்ணு, அவளுக்கு திருமணம் ஆகல. இங்க சந்தில அந்த பக்கம் ஒரு குண்டா ஒரு அம்மா இருக்கும், கண்ணில் தெரிய மாட்டேன், இருக்கா போச்சன்னு தெரியல. அது இந்த பொண்ணு ஒரு கிறிஸ்தவ பொண்ணு. உங்க இயேசுவாலெல்லாம் மாப்பிள்ளை கிடைக்காது, நான் ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன், அங்க விளக்கு போடு, விளக்கு போட்டா உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகுது. விளக்கு போட்டா கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அவள் வாழ்க்கையில மரண பள்ளத்தாக்கு. ஒவ்வொரு தடவையும் அவளுக்கு ஒரு டெலிவரி ஆகும்போது டெத் ஆகி தான் வெளியே வருவாங்க. இன்னைக்கு பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க. ஆனாலும்
இவளுடைய நம்பிக்கை அந்த ஒரு பெண், நாசியில சுவாசம் இல்ல பெண் பாதையில மாற்றி கொண்டு போயிட்டான். ஆனா நம்முடைய வாழ்க்கை இத வேதம் ஒரு கம்பாரிசனாக சொல்லுங்க. கம்பாரிசன். எரேமியா 17வது அதிகாரம் 5வது வசனம். 17:5. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புயபலமாய் கொண்டிருக்கிற கர்த்தரை விட்டு விலகிற இருதயம். இவங்க மேல நம்பிக்கை வந்துச்சுன்னா ஆண்டவனை விட்டுருவாங்க. விலகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு அழகான படம் போட்டு அந்த பைப்ல என்னன்னா ஒரு கம்பேரிசன் இருக்கு. ஒரு மரத்தை ஆண்டவர் காட்டுறார். அவன் அவாந்திர வெளியிலே கரளை போல் செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தில் வறட்சியான இடத்திலே குடிகள் ஒவ்வொரு நிலத்திட்டாங்க. ஏதாவது விளையுமா? விளையாது. ஆசீர்வாதம் இருக்காது. ஆனா 7வது இதுதான் நம்முடைய நம்பிக்கை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்க மனுஷன் பார்க்க. இது ஒன்றா இரண்டானா? இது 2 வகையான மக்கள் உள்ள உட்கார்ந்து இருக்காங்க. ஒண்ணு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. இது யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பிரச்சனை வருதா உடனே முழங்கால் போடு, ஒரு உபவாசம் போடு, கதறு, சரியாச்சா டாட்டா போட்டு போயிடும். அது கர்த்தர் மேல் நம்பிக்கைக்கு ஒரு கூட்டம். ஆனா 2வது கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் 2வது கூட்டத்தார். உங்களுக்கு தெரியும், ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களுக்கு 365 நாள் ஆண்டவர் தான். 365 நாள் ஆண்டவரோட இருந்து ஒரு செய்தியை சொல்லி அவரோட வாழ்ந்து ஒரு சில வழி நடத்திட்டு போகிற மனுஷனை கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்துல கர்த்தரையே தன் நம்பிக்கை. இவன் எப்படி இருப்பான? 8வது வசனத்துல அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டு கால்வாய் ஓரமாக தன் வேர் விடுகிறதை உஷ்ணம் வருகிறதை காணாமல் பச்சையா. இது உஷ்ணம் வரும், ஆனா அதனால பார்க்க முடியும். அதெல்லாம் அந்த உஷ்ணத்தை சுலிபா மாத்துகிறார். மழை தாழ்ச்சியான வருஷத்திலே வருத்தம் என்று தப்பாமல் கனி கொடு, தப்பாமல் கனி கொடுக்குது. அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் கனியை பார்க்கிறார். அந்த கனி கொடுத்து கொண்டே இருப்பான், கனி கொடுத்துட்டே இருப்பான். ஒரு என்னுடைய சொந்தக்கார பையனை பத்தி நான் அந்த சொல்லணும். அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய அப்பா தம்பி சித்தப்பாவுடைய சொந்தக்கார பையன். சென்னையில் இருந்தாங்க. இந்த பையன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு டாக்டருடைய பையன். உங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு பொண்ணு, இவர் ஒரே பையன். அப்படி ஒரு மோசமான பாதையில் போற பையன். இவனை விட துன்மார்க்கனாக உலகத்துல யாராலையும் வாழ முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். அவங்களுக்கு ஒரு சென்னையில் கத்தீட்ரல் சர்ச்சுன்னு ஒரு சர்ச் இருக்கு. அது பக்கத்துல ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு. அதுக்கு எதிர்த்து ஒரு வீடு, 5 ஃப்ளோர், 5 அப்பார்ட்மெண்ட். நான் அந்த வீட்டுக்கு போயிருக்கேன். டாப் ஃப்ளோர்ல அவனுக்கு ஒரு வீடு, ஒரு சின்ன ஹால் இருக்கும், பாத்ரூம் இருக்கும். அங்கே எல்லா ஐக்கியத்திலும் அங்கே பண்ணிட்டு இருப்பாங்க. 127 ஐக்கியம் நடந்துகிட்டே இருக்கும். இவங்க அம்மா இவனுக்கு கல்யாணம் கட்டணும் அப்படின்னு முடிவு பார்த்தாங்க. இவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்கல. கடைசியில் ஒரு வாத்தியாருடைய மக டாக்டர் அந்த பொண்ணு. இவனுக்கு கண்டிஷன் பொண்ணு அழகா இருக்கணும். ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரு கேன்சர் வந்துருச்சு. சொல்ற பையனுடைய அம்மாவுக்கு கேன்சர் வந்த உடனே அது சொல்லிச்சு, எங்கள் குடும்பம் ரொம்ப பிரச்சனையான குடும்பம் எனக்கு நல்லா தெரியும். நாகர்கோயிலில் என் பேரில் வாட்டர் டேங்க் அப்படின்னு ஒரு டேங்க் இருக்கு, கோர்ட் பக்கத்தில் மெயின் இடம். அந்த வீட்டை நான் உனக்கு முதல் எழுதி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் திருமணத்துக்கு முன்னாடியே என்கேஜ்மெண்ட் ஆண்டோட ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருச்சு. அது பேரில் கல்யாணம் ஆச்சு. இவனுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். இவன் என்ன செய்யறான்? எப்பவுமே பல வகையான போதையில் இருப்பார். கொஞ்சம் நேரம் கஞ்சா குடிப்பான், கொஞ்சம் ஆல்கஹால் குடிப்பான், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவான், அப்புறம் ஒரு தூங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆன்டி டிப்ரெஷன் பண்ண எல்லாத்தையும் போடுவோம். அது 1-2 கிடையாது, எல்லாத்தையும் போட்டுருவோம். ஒரு ஜீப் வச்சிருந்தான். அந்த ஜீப்பில் ஃபுல் சிங்கில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் போய் வண்டியை விட்டான் சல்லுன்னு. அப்போ அந்த ரைட் சைடில் கண்ணு ஃப்ராக்சர், கரிப்பு எல்லாம் உடஞ்சிச்சு. உயிர் தப்பிச்சிருச்சு. சென்னையில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் 1.5 வருஷம் அங்கே அட்மிட் ஆகினான். அந்த 1.5 வருஷம் செலவுக்கு அந்த பில்டிங் வித்தாச்சு. எவ்வளோ பெரிய ஒரு பெஸ்ட் பில்டிங்கை விற்று செலவிச்சாங்க. நடக்க ஆரம்பிச்சுனா பைரட் மாதிரி இந்த இடத்துல ஒரு கவர் போட்டுருப்பான். இவ்வளோதான் நடப்பாரு. அவனை ஹாஸ்பிட்டல், அவங்க ஹாஸ்பிட்டல் அங்கே கொண்டு போய் வச்சாச்சு. இவங்க அப்பா ஓபிக்கு வருவார், ரவுண்ட்ஸ் போவார், சில பேஷண்ட்ஸ் வருவாங்க. டெய்லி ஒரு ஸ்டாஃப் இவருக்கு ஒரு பெத்தட்டின் மார்பின் அப்படிங்கிற ஒரு
போதை ஊசியை போடணும். அது ஃபிக்ஸடாக அவனுக்கு வந்து போட்டுருவாங்க. காலையில் ஒரு நாள் பார்க்குறான், இதை ஃபவுண்ட் டெட் மறுத்து கிடக்குறான். எல்லாரும் தெரியும் செத்து போவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பொண்ணை புறம்பே தள்ளி விட்டாரு. எனக்கு மகனே கிடையாது, நீ என்ன மருமகன் வந்திருக்கன்ட்டு துரத்தி விட்டாங்க. இவர் பில்டிங், அவர் சொத்து எல்லாத்தையும் விற்று பணத்தை மகளுக்கு கொடுத்தாரு. ஏன்னா மருமக வந்து கிளைம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. எதுக்காக அதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை பாருங்க, எல்லாவற்றையும் பாருங்க. ஏறமையா 17வது அதிகாரம், இருதயமே திருக்குள்ளதும் மகா கெடுவதும் அதை அறிந்து கொள்வது யார்? இப்படிலாம் எங்க குடும்பத்தில் சொல்றேன், கற்பனை கதையெல்லாம் கிடையாதுங்க. எனக்கு நெருங்கிய பையன், வெரி க்ளோஸ் டு, எனக்கு நல்லா அந்த பையனை தெரியும். வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, இது ஒரு கிரியேஷன்ல வருகிற ஒரு சாபம். இந்த சுவாசத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல அவர் ஒரு நாசில சுவாசத்தை ஊற்றுகிறார். இந்த நாசில சுவாசம் விடும்போது 2 வகையான குரூப்பாக இது மாறுது. 2 கூட்டமாக இங்க மாறுறாங்க. எப்படி மாறுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45. 1 கொரிந்தியர், நாசியில் சுவாசம் உள்ள மனிதர்கள்னா ஆதியாகமத்துல ஆதாம் உருவாக்கிட்டு அந்த நாசில, அதான் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், நாங்க போகல. நாசில சுவாசம் உள்ள மனுஷனை உண்டாக்குன உடனே மூச்சு விட ஆரம்பிக்கிறான். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மன் ஜீவனை பெற்றுக் கொள்கிறான். ஆனா பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அது நாங்க உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் காட்டுறோம். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எடுத்துக்கலாமா? யோவான் 20வது அதிகாரம் 27. இதான் உயிர்ப்பிக்கிறாங்க. செகண்ட் டைம் அவர்கள் மேல், சீஷர்கள் மேல் ஓதி, ஆதாம் மேல ஊதின பிதாவாகிய தேவன் ஒரு ஜீவ ஆத்மாவை மாத்துறாரு. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மேல ஊதுறாரு. ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மள ஒரு சரீரமாக தெரிந்து கொண்டு ஒரு ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆதாம் உயிர்ப்பித்த என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 7வது அதிகாரம் 22வது வசனத்துல ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். 7:22, வெட்டாந்தரையிலே உண்டான எல்லாவற்றிலும் நாசியில் சுவாசம் உள்ளவர்கள் மாண்டு போயிடுச்சு. இந்த நாசியில் சுவாசம் எல்லாம் மாண்டு போயிடுச்சு. ஏன் மாண்டு போயிடுச்சு? அவங்களுக்கு லிமிட்டட் டைம் தான் வாழ முடியும். நமக்கு அப்படி கிடையாது. மனுஷர்களை நம்பாம இந்த ஜீவனை கொடுக்கிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மேல ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நம்ம வைத்திருந்தீங்கன்னா, நம்ம மேல ஊதுறார். ஊதி ஜீவ ஆத்மாக மாற்றுகிறார். மாற்றி எனக்கு என்ன கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு மரணம் கிடையாது, நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. சரி, யோபு இதுக்கு ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். யோபு என்ன சொல்லுகிறார் பாப்போமா? ஏழாவது அதிகாரம் 17வது. யோபு 7:17. காலை தோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷம் தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் ஏமாத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்த ஒரு தூசி மாதிரி இருக்கிற மனுஷனுக்காக குமாரன் பரலோகத்திலிருந்து பூமிக்கு அனுப்புகிறார். நித்திய ஜீவனை கொடுக்கிறார், விசாரிக்கிறார், நம் தேவைகளை சந்திக்கிறார். சந்திச்சு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 27:2. யோபு 27:2. என் சுவாசம் என்னிலும், என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவியின் நாசில் இருக்கும். இது கிரியேஷன் வருகிற சுவாசம் கிடையாது. இது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலமா ஊதுகிறார். அத தீர்க்க தரிசனம் யோபு பார்த்து சொல்லுகிறார், என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசிலும் இருக்கும் மட்டும். இது ஒரு லிமிட்டேஷன். இது எதுவரை நம்மளை கொண்டு போயிருந்தா நித்தியில கொண்டு போய். ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாது? மனுஷனை நம்பக்கூடாது. இது நம்மை ஒரு ஆசீர்வாதம் நம்ம பாதையில நமக்கு கொண்டு வந்திருக்கும். இப்ப யோபு 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் இன்னும் சில காரியத்தை நம்ம பார்த்து முடிக்க போயிடும். 7:17.
மனுஷரை நீர் பொருட்டாக எண்ணுவதற்கும் அவர்கள் சிந்தை வைப்பது. சிந்தை, இந்த வார்த்தையை நான் காட்ட விரும்புகிறேன். இந்த சிந்தைங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, நான் ஒரு செய்தியை ப்ரிப்பேர் பண்ணணும். இன்னைக்கு ஆரம்பித்தோம், 2வது அதிகாரத்தை முடிச்சாச்சு. இன்னைக்கு 3வது அதிகாரத்தை நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது என் சிந்தையில் இருக்குதுங்க. ஒரு சில பாஸ்டர்களை நான் பார்த்துருக்கேன், செய்தி கொடுக்க வருவாங்க, ஒரே ஒரு வசனம் சொல்லிக்கிட்டு ஒரு 4-5 கதைகளை சொல்லிக்கிட்டு தாச்சா பூச்சான எல்லாம் சொல்லிக்கிட்டு ஓடியே போயிடுவாங்க. நான் ஆரம்பிப்பேன், ஒரு மேட்ரு இருக்காது, ஒரு வசனம் இருக்காது. அவங்க சிந்தையில் வேறு ஏதோ இருக்குதுங்க, வேறு ஏதோ இருக்குது. அது காரணம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஆண்டவர் சிந்திருக்காரு, நம்மளை ஆண்டவர் சிந்தித்து இருக்காரு. இவனுக்கு அடுத்து என்ன செய்யணும், இவனை நான் எப்படி ஆசிரியக்கணும், இவன் நாசில சுவாசம் விட்டு என்னையே பார்த்துட்டு இருக்கானே, இவனுக்கு நான் என்ன செய்யணும், அதான் நம்ம பார்க்கணும். 20வது வசனத்தை வாசிக்கிறேன். மண்ணுயிரை காப்பவரே. யோபு ஆண்டவருக்கு ஒரு பேர் கொடுக்கிறாங்க, மண்ணுயிரை காப்பவரே. நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீங்காமலும் இருக்கிறது என்ன? இப்பொழுதோ மண்ணிலே படுத்துக் கொள்வேன், விடிய காலத்தில் என்னை தேட நினைக்கிறேன். நான் உமா நம்பியிருக்கிறேன், நான் உமா மாத்திரம் தான் நம்பியிருக்கிறேன். சரி, ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு நம்ம இந்த செய்தியை முடிக்கப்படுறோம். டைம் இல்லை, ஒரு ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன். அப்போ 12வது அதிகாரம், நாசியில் சுவாசம் இல்ல ஒரு மனிதனுடைய பேர்ல தான் அது ஏறுவது ராஜா. இவன் நாசியில சுவாசம் இருந்துச்சு. அவன் பேதுருவை கொலை செய்யணும்னு முடிவு பண்ணான். யாக்கோபை கொலை பண்ணியாச்சு, பேதுருவுக்கு சிறைச்சாலை போட்டாச்சு. அவனால முடிஞ்சது மேக்சிமம், அதாவது இதுக்கு மேல என்னால முடியாதுங்க, அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாரு. ஆனா பேதுரு வெளியே வந்துட்டாரு. இப்ப ஒரு பிரசங்க வேலையில உட்கார்ந்துட்டாரு. 21வது வசனம், குறித்த நாளிலே ஏறுவது ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவருக்கு பிரசங்கம் பண்ணினார். நாசியில் சுவாசம் பண்ணுடைய லாஸ்ட் வார்த்தை ஆண்டவருக்கு பிடிக்கிறது. அப்பொழுது ஜனங்கள், இது தேவனுடைய மனுஷனுடைய சத்தம் அல்ல, தேவனுடைய சத்தம். மனுஷனை தேவனாக பார்க்க வைக்கிறது பிசாசு. இது நடந்த உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினாலே அவன் என்ன சொல்லணும், நான் அல்ல கிறிஸ்துவ சொல்லியிருக்கணும். உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுபுழுத்து இறந்தான். தேவ வசனம் பெருகிச்சு. மனுஷனை நம்புனீங்கன்னா இதான் பிரச்சனை. ஜெபடி இப்போ மகா இறக்கம் கரபேமல்ல பிதாவே உண்மை துதிக்கிறோம் ஐயா. உடைய பிரதான தயவுனால 2வது அதிகாரத்தை முடிக்க நிற்பாரம் நன்மைக்கு நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.